தமிழகத்தில் பத்திரப்பதிவுக்கு இனி மூலப்பத்திரத்தின் அசல் ஆவணத்தை சார்பதிவாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது கட்டாயமாகிறது. இதற்கான சட்ட திருத்தம் பதிவு சட்டத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. 34C என்ற ஒரு புதிய சட்டப்பிரிவு பதிவு சட்டத்தில் சேர்க்கப்பட்டு கடந்த ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் இந்த சட்ட மசோதா என்பது நிறைவேற்றப்பட்டது. அதற்கு தற்போது மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துள்ளார். இந்த புதிய சட்ட திருத்தத்தின்படி ஒரு ஆவணத்தை நம்ம பத்திரப்பதிவுக்கு எடுத்து செல்லும்போது அந்த ஆவணத்தை எழுதி கொடுத்தவருக்கு அந்த சொத்து எப்படி வந்தது என்ற ஒரு மூலப்பத்திரம் அதனுடைய அசல் பத்திரத்தை நம் சார்பதிவாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த சொத்து தொடர்பான 10 நாட்களுக்குள் எடுக்கப்பட்ட சமீபத்திய வில்லங்க சான்றிதழையும் சமர்ப்பிக்க வேண்டும். ஒருவேளை இந்த மூலப்பத்திரம் என்பது காணாமல் போயிருந்தால் காவல்துறையிலிருந்து ஒரு சான்றிதழையும் நாளிதழில் கொடுக்கப்பட்ட விளம்பரத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். ஒருவேளை இது பூர்வீக சொத்தாக இருந்தால், அதற்கு எந்தவித பத்திரமும் இதுவரை இல்லாமல் இருந்தால் பட்டா என்பதை சமர்ப்பித்தால் போதுமானது. மூதாதையர் சொத்து, வழி வழியாக வரக்கூடிய சில சொத்துக்களுக்கு பத்திரம் இருக்காது. அப்படி பத்திரமே இல்லாத பட்சத்தில் பட்டா என்பதை சமர்ப்பித்தால் போதுமானது. அந்த சொத்தில் ஏதேனும் அடமானம் இருந்தால் அந்த அடமான கடன் கொடுத்தவரிடம் NOC பெறுவது, தடையில்லா சான்றிதழ் பெறுவது என்பது கட்டாயம். ஒருவேளை இந்த சொத்து தொடர்பாக ஏதேனும் கிரைய ஒப்பந்தம், சேல் அக்ரிமெண்ட் ஏதாவது இருந்தால், அது நிறைவேற்றப்படாமல் இருந்தால் அதற்கு வழக்கு தொடரக்கூடிய காலகட்டம் முடிவடைந்திருக்க வேண்டும். அப்போது தான் பத்திரப்பதிவு செய்ய முடியும். இது அரசாங்கத்துடைய பத்திரங்களுக்கு, அரசாங்கம் எழுதி கொடுக்கக்கூடிய பத்திரங்களுக்கு பொருந்தாது. மேலும் இதற்கு விதிவிலக்கு சில வகையான பத்திரங்களுக்கு அரசாங்கம் அளிக்கக்கூடிய அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த 34C என்ற புதிய சட்ட பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் கொடுத்துள்ளார். எனவே இனி சொத்து பத்திரப்பதிவுக்கு அசல் ஆவணம் என்பது கட்டாயம். ஏற்கனவே தமிழக அரசு இதே விஷயங்களை சட்ட விதிகளில், ரூல்ஸில், ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸில் திருத்தம் செய்து 55A என்ற ஒரு புதிய விதியை கொண்டாந்தாங்க. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றமும் இந்திய உச்சநீதிமன்றமும் அந்த சட்ட விதி ரூல்ஸில் பண்ணது செல்லாது என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் ஆக்டிலே, சட்டத்திலே இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள்.